வணக்கம் மக்களே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். என்னத்தை பேச போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. குண்டு சிம்பு இப்போ டாபிக் கொடுப்பார். டாபிக்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. அப்புறம் என்ன பேசுவாங்க? இது வந்து டெஸ்ட் ரெக்கார்டிங். என்ன டெஸ்ட் ரெக்கார்டிங்? ஏங்க இது பிள்ளையார் சொல்லி போனா வேணாமா? அப்புறம் டாபிக்லாம் டிசைட் பண்ணி பேசலாம். அப்புறம் உங்க ஊர்ல பிள்ளையார் சொல்லியே நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க. ஆமா, பிள்ளையார் சொல்லிங்கிறது பிள்ளையார் சொல்லியா இருக்கணும்டா, கண்டென்ட் ஆகக்கூடாது. ஏன் ஒரு 20 நிமிஷம் சும்மா வந்து பேச மாட்டீங்களா நீங்க? இல்லை கேட்குறேன், சும்மா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. 20 நிமிஷம் இதில் பேசி போட முடியாதா? இல்லை கேட்குறேன் நான். 20 நிமிஷம் கேட்கறவனை பத்தி யோசிச்சு பார்த்தியா நீ? அது கேட்குறவங்க பிரச்சனை. நம்ம வந்து பாட்காஸ்ட் போடுறது அவ்வளோ. காதுகள் கிடைக்கிறது என்பதற்காக பேசக்கூடாது. காதுகள் இருக்கு என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருப்பேன், அவ்வளவுதான். நான் நீங்க ஏதாவது பேசுங்க. இவர் பேர் வந்து ஏகே குமார். ஏகே குமார். நான் குண்டு சிம்பு. அப்புறம் இவர் இன்வின்சிபிள். பார்சர் வேலன் என்ற அன்போடு அழைக்கப்படுகிறார். பார்சர் வேலன் நீங்க கேப்பீங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல அதுக்கு அர்த்தம் உங்களுக்கே புரிய வரும். இல்ல நான் அப்படியே டைட்டில் கார்டு. சரிங்கய்யா, இப்போ ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னொருத்தர் லெஜண்ட் சரவணன் வந்து இன்னைக்கு வரல. லெஜண்ட் சரவணன் நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு ஆளு தான். லெஜண்ட் சரவணன் இருக்காரு, அவரு வரமாட்டாரு இன்னைக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம். அவரு அடிபட்டு மிளகரசம் தான் என்ன ஆனாருன்னு தெரியல. காலில் அடிபட்டதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு லெஜண்ட் சரவணனுக்கு. ஆமாம், நல்ல ஒரு கதை. அப்புறம் மிளகரசம் வந்து என்ன ஆனாருன்னு தெரியல. ஒரு வாரமா ஆளக்கான நாங்களே பார்க்கல. செத்துட்டாரோ இல்லை என்ன பண்றாரோ தெரியல. அடுத்த வாரம் டிக்ளேர் பண்ணிடலாம். ஆமா, அடுத்த வாரம் டெத் சர்டிஃபிகேட் இருந்தா போட்டு விடுறோம் பாருங்க எல்லாரும். அப்புறம் இன்னைக்கு என்னங்கய்யா பேச போறோம் நம்ம? சொல்லுங்க. சரி, நாட்டு நடப்பு எதாவது பத்தி பேசுவோமா? நாட்டு நடப்பு பேசணும். அப்ப வேற எதை பேசுறது? இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு தான் லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது பாத்தீங்களா? ஏதாவது தெரிஞ்சுங்களா? இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் நியூஸ்? யாராவது நியூஸ் பார்த்தோமா என்ன? எனக்கு தெரிஞ்சு நானும் பார்க்கல. நாட்டு நடப்பே தெரியாம 3 தற்கொலைங்க உட்காந்து பேசுறாங்கன்னு இதை கேட்கறது ஒரு குரூப் பேர் தாங்க ஐயா. தற்கொலை டாக்ஸ். இருங்க, நான் சன் நியூஸ் ஓப்பன் பண்றேன். டைட்டில் கார்டு அப்புறம் கொடுத்தோம் பாத்தீங்களா? ஐயா வீட்டு தோட்டத்துல இருங்க ஏகேன்னு சொன்னதான் வந்துட்டாரு. தலை வந்து இன்னைக்கு ட்ரெய்லரோட போறாரு குட் பேட் அக்லிக்கு. தலைவர்லாம் விடல, ப்ரொடக்ஷன் விடுறேன். தலை படத்துக்கு தலை தானே சொல்லணும். என்ன பேசுறீங்க நீங்க? அவர் தான் நான் தலை இல்லன்னு சொல்றாரு. நீங்க ஏன்டா தலைங்கிறீங்க? சொல் பேசலாம். தலைய சொன்னா தலையே வெட்டுவோம் நாங்க. யாரு தலையே? தலைக்காக தலையவே வெட்டுவோம் நாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? தலை ட்ரெய்லர் உள்ளாரு இன்னைக்கு. குட் பேட் அக்லி மாசா இருக்கு. அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யாரெல்லாம் படம் ஓடாது. ஆமா, அது வேற. விஜய் அண்ணா வந்து நாங்க கடைசி படத்துல வந்து படம் ஓடாம நாங்க வந்து இது பண்ண போறோம், புறக்கணிக்க போறோம். அது வேற ஒண்ணு இருக்கு. முதல்ல விஜய் அண்ணா படத்துக்கு நீங்க போகணும்டா. போக மாட்டாங்க. அதான் புறக்கணிப்பு தானே பண்றோங்கிறோம். என்ன பேசுறீங்க நீங்க? ஆனா என்னன்னா ஒரு பல வருஷமா அவர் படத்தை புறக்கணிச்சிட்டு இருக்கோம். ஆமா, அது வேற ஒண்ணு இருக்கு. சரி, இதான் ஆன் பண்ணிட்டோமா அப்படிங்கறது எட்டி பார்த்துட்டு பேசுறதுதான் தற்கொலை ஃபாரதி. சரி, காரணம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அப்புறம் தலைவர் வந்து அவர் படத்துக்கு டேட் விட்டுருக்கு. அப்படி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வர கூலிங்க ஸ்லேவ். அடுத்ததாக ஏதோ கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி இருக்கு. ஸ்லேவ் இங்கிலீஷ்ல போடுங்க. ஸ்லேவ் அவரு நிகா. ஐயோ, என்வேர்ட் யூஸ் பண்றீங்களே. என்வேர்ட் பார்த்து இல்லைங்க நம்ம பயல்ல ப்ரோ வெட்ட போறான். வெளியே போனா உண்மையான அஜித் குமார் நானும் நிகான்றுவேன். உண்மையான அஜித் குமார் அடிச்சுட்டு இந்த அஜித் குமார் மேல கை வைங்க. எங்க குட்டி அஜித் குமார் யாரும் தொட முடியாது. யாரும் தொடக்கூடாது. ஆமா, சொல்லிவிட்டோம். அவரே இப்போ எங்கேயா போய் செருப்படி வாங்குவார். ஆமா, ஏகேக்கு வேலை இல்லை, எங்கேயா போய் செருப்படி வாங்கிருப்பார். ரைட்டுங்க. அடுத்து வேற என்ன? அது சனியனேவா? சுமோ சிவா படம். நான் காலேஜ் படிக்கும் போது அந்த படத்தோட போஸ்டர் இன்னி வரையும் ரிலீஸ் பண்ணல. இப்பவும் போஸ்டர் தான் விட்டுருக்காங்க. இம்மாதம் திரைக்கு வர வேணா படக்குற அறிவிப்பு. மதகஜராஜாவே ரிலீஸ் ஆயிடுச்சுரா. இவனுக்குலாம் என்னடா கேடு? மதகஜா யார் ரிலீஸ் பண்ணா? மதகஜராஜா பொங்கலுக்கு நீங்க தானே போவோம்னு சொல்லிட்டு வந்துச்சுல. பாக்கலையா நான்? நீங்க தானே போவோம்னு சொல்லிட்டு படம் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீயா பார்த்த? நீயாட நான் தியேட்டர் போகல. சாரி, தியேட்டர் போல படம் பார்க்கல. நான் பெருசுதான் தியேட்டர்ல பார்த்தேன். பெருசு நானும் பார்த்தேன். பெருசு படம் நல்லா இருந்துச்சுங்க. நல்ல சூப்பரான கதை சொல்லட்டுமா? சின்னதா வேணா ஏதாவது ரோஸ்ட். அது பெருசுதான், சின்னது கிடையாது.
சின்னதா சொன்னாதான் பெருசா சின்னதா சொல்ல முடியும். அது பெருசுதான், சின்னது கிடையாது. அது படம் பேரு பெருசு, அதுல எங்கிட்ட சின்னதா சொல்லுவீங்க. அப்ப ரோஸ்ட் பண்றதாருன்னா பெரிய கிரில் போட்டு ரோஸ்ட் பண்ணுவியா? சின்னதா ரோஸ்ட் பண்ற. பெருசா படம் நல்லா தான் இருந்துச்சு. பெருசுன்னு தாங்க சொல்ல முடியும், சின்னதுன்னு சொல்லக்கூடாதுங்க. படத்தை தானே பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். படத்துல இருக்கிற பெருசுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்ற பெருசு பெயர் காரணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஓகே. நல்ல திரைப்படம், நன்றாக இருந்தது, பாருங்கள். அப்போ நம்ம எல்லாரும் விளையாண்ட கேமை பற்றி பேசணும். இங்கே நாங்கள் இருக்கிற எல்லாருமே கேமர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். சிறு வயதுலேருந்தே கேம் விளையாடி வரும். மொபைலில் அந்த பவுன்சிங் பால்ஸ், இல்லை சூப்பர் மாரியோ, பவுன்சிங் பால்ஸ், ஸ்னேக் பவுன்சிங் பால்ஸ் கிடையாது என்கிட்ட. சாரி, இந்த மாதிரி என்கிட்ட கிடையாது. பால் பவுன்ஸ் ஆகலனாலும் தப்பு தான். அப்படிப்பட்ட கேம் விளையாடி வந்தவர்கள் நாங்கள். இப்பொழுதுதான் கன்சோல் வாங்கி விளையாட, கன்சோல் பிசி என்று பல பிளாட்ஃபார்ம்களில் கைவரிசையை காட்டியுள்ளனர். ஒரு பைரட் தொப்பியை போட்டுக்கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறேன் நான். எல்லாரும் அப்படி தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் காசு கொடுத்துல வாங்குறதுல எதுவும் என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. நீங்க வச்சிருக்கீங்க. நல்லா நினைக்காதீங்க. தெரியாம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டாரு மக்களே. அது என்ன பண்றது தெரியாம கொஞ்ச நாளைக்கு நல்லவனா வரணும் வந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கின PS4 ஜெயில் பேக் பண்ணி அவர் தான் வச்சிருக்காரு. வேற வழி இல்லைன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு விளையாடாம உட்கார்ந்து இருக்காரு. நாங்க விளையாடுறத பார்த்து வயிறு எடுத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றதுன்னு தெரியல. விளையாட தெரியல. பெரிய ஒரு மெயின் ஸ்டோர் விளையாடுறா சைட் ஸ்டோரி விளையாண்டுட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. ஜாலியா இருக்கும். 10 மாசமா ஒரு கேம் விளையாடுறாரு, இன்னும் மெயின் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணல. இப்படி ஒரு கேமர் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. கேம் டெவலப் பண்ணவனே 6 மாசம் டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனா மனுஷன் 10 வருஷமா விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனாலும் இவர் ஒரு கேமர் தான். இவர் மூத்த கேமர், மூத்த குடி மக்கள். ஏன்சியன்ட் டைம்ல வந்து அந்த கேம்ஸ் இப்ப விளையாண்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 4-5 மாசமா விளையாண்டுட்டு இருக்கேன் காட் ஆஃப் வார் ராக்னராக். நீங்க விளையாட போறீங்க? கரெக்ட், விளையாட போறேன் நான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மக்களே, திங்கக்கிழமை ராக்னராக் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவு வேகமா முடிஞ்சா கேம் ஸ்டுடியோ எல்லாம் கஷ்டப்படாதா? ஏன் அவரு எவ்வளவு கேம் வச்சிருக்காரு, எவ்வளவு கேம். மத்த சின்ன இண்டி டெவலப்பர்ஸ்க்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த மாதிரி பெரிய கேம்லாம் முடிச்சிட்டாங்க. பெரிய நீங்க பெரிய டைட்டிலே வச்சுட்டு இது பாத்தியா இன்ஸ்டால என்னதுங்கயா, அன்சங் ஹீரோஸ் சோலாஸ் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்ம ஐஎல் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் கதையை வச்சு ஒரு பீரியாடிக்கல் கேம் மாதிரி ஒன்று ஹிஸ்டாரிக்கலா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ல ஃபுல்லா இதெல்லாம் வரும். நீங்க எப்படி கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா ஜாப்பனீஸ் போட்டு விளையாடுறீங்க? அந்த மாதிரி தமிழ்ல நாங்க ஜாப்பனீஸ்ல போட்டு விளையாடல. நான் இங்கிலீஷ்ல தான் விளையாண்டுட்டு இருக்கேன். நீ தான் ஜாப்பனீஸ்ல விளையாண்டுட்டு இருக்க. ஜாப்பனீஸ் நல்லா இருக்கீங்க. நீ எதிர்பார்க்கிற கண்டென்ட் அதுல வராது. மக்களே, ஜாப்பனீஸ் வேற எதிர்பார்த்து உள்ள போனா ஏமாற்றங்கள் தான் கேம்ஸ். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர் எதிர்பார்த்தது கத்தி அங்கே இருந்தது கட்டானா என்று. கத்தி பிளர் பண்ணி விட்டுருவானுங்க. சரிங்க, இன்னைக்கு சும்மா ஏதாவது ஒரு கேம் பத்தி பேசுவோம். நம்ம எல்லாரும் விளையாண்ட கேம் ஏதாவது ஒண்ணு. எல்லாரும் என்ன கேம் நான் நல்லா இல்லைன்ற அப்புறம் சண்டைக்கு வந்துருக்கீங்க. நான் இன்னும் முடிக்கல. மக்களே, ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பையில குண்டு சிம்போ போட்டு அடிக்க மக்கள். ஆக்ட் 1லயே நான் என்ன நின்னுட்டு இருக்கேன் பாருங்க மக்களே. இப்படி ஒரு கேமர் எங்கேயா பார்த்துருக்கேன். இவன் கேமர்னு வெளியே சொல்லாமா மக்களே? ஐயா, அது விளையாடணும்ல. நான் இப்போ இது ஏசி யூனிட்டி விளையாண்டுட்டு இருக்கேன். யூனிட்டி விளையாடணும், அதை முடிச்சுட்டு நான் எனக்கு ஒரு அசாசின் கேம் விளையாடணும்னு தோணுச்சு. அதனால நான் இறங்கிட்டேன். பிளாக் ஃபிளாக் விளையாண்டியா? பிளாக் ஃபிளாக் தான் நான் 2 முன்னாடி முடிச்சிட்டேன். அப்புறம் விளையாடணும்னு ஆசை இருந்துட்டு இருக்கேன். புதுசா ஒரு அசாசின் கேம் ஒன்று விளையாடணும். புது கேமா? ஏசி ஷேடோஸ் விளையாட மாட்டீங்க? விளையாடுவீங்க? விளையாட மாட்டேன். இங்க பாருங்க, கடைசியா அவங்ககிட்ட வந்து வந்த நல்ல கேமே இதுதான். யூனிட்டி தான் நல்ல கேட்டு. சரி, நல்ல கேம் கேட்டுட்டேன். அது போய் இப்ப போய் வர்றது ஆரிஜின்ஸ் நல்லா இருக்கும் தானே சொன்னாங்க. ஆரிஜின்ஸ் ஓகேவா தாங்க இருக்கும். ஆரிஜின்ஸ் வந்துட்டு அசாசின்ஸ் கூட அந்த அடித்தளமா இருந்த மாதிரி சொன்னாங்க. ஸ்டோரி ஓகே, ஆனா கதை வந்து கேம் பிளே வந்து உங்களுக்கு ஆர்பிஜி கேம் மாதிரி இருக்கும். லைக் ஒரு ஆர்பிஜி கேம்னா இப்போ எப்படி சொல்றது, ஒரு இப்போ காட் ஆஃப் வார் எடுத்துக்கோங்க, புது காட் ஆஃப் வார் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஆர்பிஜி கேம் தான். ஒரு பிளேயபிள் கேரக்டர் நீங்க போயிட்டு இது ஒரு ரோல் எடுத்துட்டு நீங்க போய் சும்மா சண்டை போட்டு இருப்பீங்க. அதில் ஹெல்த் பார்லாம் வரும்ல. இதில் நம்ம அசாசின்ஸ் கிரீட் கேம்னா என்ன பார்ப்போம் மோஸ்ட்லி, அதில் அந்த காம்பேட்லாம் நமக்கு பெரிய இதுவே கிடையாது. பார்க்கோர் அசாசினேஷன் ஒரு ஸ்டோரி, இவ்வளோதான். இவங்க ஆர்பிஜி போட்டு வெப்பன் அன்லாக் பண்றது, ஸ்கின் அன்லாக் பண்றது, அவன் எப்படி காசு சம்பாதிக்கிறது?
போக சொல்லுங்க. சிங்கிள் பிளேயர் நீ வெப்பன் அப்கிரேட் பண்றதுக்கு பே 100, ஸ்கின் அப்கிரேட் பண்றதுக்கு பே 1000. பாருங்க, சிங்கிள் பிளேயர் கேம்ல பேட்டில் பாஸ் கொண்டு வரது, மைக்ரோ டிரான்சாக்ஷன் கொண்டு வர மாதிரி பெரிய பைத்தியக்காரன் ஒருத்தன் தான். எனக்கு யூபிசாஃப்ட் ஒருத்தன் தான் அந்த பைத்தியக்காரன். கம்பெனி ஓட வேண்டாமா? EA வந்து அவன் ஸ்போர்ட்ஸுக்குனே இறங்கிடுவான். ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ்ல என்னடா நீ டயர் ரிம் எல்லாத்தையுமே கலர் மாத்தலாம். கலரை மாத்தி இல்ல வேகமா ஓட்ட போறேன். அது நீ ஓட்டுறதுதான். நம்மகிட்ட வாட் ஸ்கில் டு யூ லேக் டேலண்ட் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அது அவன் கொடுக்குற இதில் வரும். அது வெறும் ஸ்கின்ஸ் தானே. அவன் வந்து உங்களுக்கு இது என்னது ஃபுட்பாலு, அப்புறம் F1 என்ன பண்ணுறான்னு தெரியல. அது மாதிரி நான் இது ஸ்போர்ட்ஸ் கேம் எல்லாமே அவன் தான். கிரிக்கெட் அது முன்னாடி வந்து இப்போ வர்றதில்ல. இப்போல்லாம் வேற ஸ்டூடியோ தான். ஆண்ட் ஏதோ ஸ்டூடியோஸ் இருக்கு, அவன் தான் பண்ணுறான். இது எல்லாமே யார், என்பிஎல் அவன் தானே. NBA ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவன் தான் கவர் பண்றான். டென்னிஸ்க்கு ஒன்று இருக்கும். அது மாதிரி அவன் ஸ்போர்ட்ஸ் கேம் அவன் அதில் வந்து F1 எனக்கு எக்ஸாக்டாக தெரில, பார்த்துருவோமா. ஆனால் F1ம் அவன் தான் இருக்க முடியும். அப்படி இப்படி பேசுகிறோம் என்று பெரிய கேமர்கள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இவங்க எல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான்லேயே வந்து லெவல் 10 தாண்டாத தற்குறிங்க. ரொம்ப வருஷமா விளையாடி பேர் காரணம் தற்குறிகள் தான். இப்போ எங்க விட்டோம், நம்ம ஆரிஜின்ஸ்ல விட்டோம். கரெக்டா? ஆமா, ஆரிஜின்ஸ்ங்கிறது ஆரம்பிக்கிறது. நீங்க நிறுத்துறீங்க. நாங்க நிறுத்தோம். சரி, ஆரிஜின்ஸ்ல வந்து அதான் கேம் பிளே நல்லா இருக்காது. அது செகண்டரி வெப்பன்லாம் ஒரு மாதிரி கொடுத்து ஏதோ அந்த ஆரிஜின்ஸ் இருக்கும். நீ ஆரிஜின்ஸையும் ஒடிசியும் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, அது ஆடிசி தான் வந்துட்டு அசாசின்ஸ் பண்ற எந்த மிஷன்ஸுமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, அது கரெக்ட். அதுல ஆடிசி இல்ல, வல்ஹாலாவும் அந்த மாதிரி இல்ல, பேக்லாஸ் ஆச்சு. ஆரிஜின்ஸ் வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் ஏசி கேம் தான். ஒன்லி திங்ஸ் மைக்ரோ டிரான்சாக்ஷன். என்ன நான் பார்த்த வரைக்குமே அது அப்படி நான் விளாடல. பார்த்த வரைக்கும் அது நான் மேபி அடுத்து கூட அது விளாட்றேன். நெக்ஸ்ட் அது இதில் வச்சிருக்கேன் லிஸ்ட்டில். பார்த்தப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல அந்த அசாசினேஷன்ன்றது வந்து நீ யூனிட்டி ஆரிஜின்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. யூனிட்டி ஆரிஜின்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அசாசின்ஸ் கிரீட் கேமாக நான் சொல்கிறேன், ஆரிஜின்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஃபீல் கொடுக்காதுன்ற. அசாசினேஷனை விட காம்பேட் தான் உங்களுக்கு அதில் அதிகமாக இது பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. மேபி அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு அந்த கேமில். ஏன்னா அசாசின்ஸ் கிரீட் கேம்னாலே நமக்கு மெயினாக வர்றது அதுதான். அதை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி ஃபுல்லாக காம்பேட் வைக்கிறது தான் நல்லா இல்லை. அதுதான் அந்த கேமோட பெரிய இதாக போச்சு. நீங்க முடிச்சிட்டீங்க தான் யூனிட்டி? முடிச்சிட்டேன். நீங்க விளையாண்டுருக்கீங்களா? எஸ், முடிச்சிட்டீங்களா? இல்ல, முடிக்கல. ஏங்க அவர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு முடிக்க மாட்டாருங்க. ஆரம்பிச்சு பாதியில கிளம்பிடுறாரு. எத்தனை கேம் ஒரு கேம் ஸ்டார்ட் ஆன இல்ல, ஹொரைசன் 0 தான் நான் ஃபுல்லா விளையாண்டேன். அது ஒண்ணு தான் முடிச்சிருக்காரு. இன்னொரு இருக்கு டேஸ் கான். எஸ், முடிச்சிட்டீங்க. எஸ், ஸ்ட்ரைட் ஃபைட் எஸ் எல்லாமே. நான் 2019 இதை முடித்து விட்டேன். ஓ சரி, அந்த காலம் வந்துச்சு. ஆமா, அவர் முடிச்ச கேம்ஸ் நான் சொல்லட்டா. ஜீரோடான் முடிச்சிருப்பாரு, கோசஸ் இப்பதான் முடிச்சிருக்காரு, பல போராட்டங்கள் கழிச்சு இப்பதான் முடிச்சிருக்காரு. முடிக்கல இல்ல? நீங்க முடிச்சிட்டேன், சைடு மிஷனோட சேர்த்து. ஓஹோ, கம்ப்ளீஷன். சரி, ரிப்ரேட் பண்ணிருக்காரு. உள்ள படம் இன்னும் இருக்கும். அது விளக்குகளை பத்த வைக்க சொல்றேன், அதெல்லாம் பத்த வைக்க முடியாது. விளக்க பிடிக்க சொல்றாங்க. சக்கர் பஞ்ச நம்மள உனக்கு எப்படி தெரியும்? அவளை பார்த்தா இலக்காரம் தெரியுதா? பேரை பாத்தீங்களா மக்களே? சக்கர் பஞ்சா மக்களே. ஆமா, விளக்கு பிடிக்க சொல்றான் நம்மள. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேற என்ன? நான் கடுப்பாயிரேன். கொடுக்கப்பட்ட சீடிகள்ல இருந்து வேற என்ன கேம்கள் விளையாடுறாரு? God of War 3, God of War 2018. ஓகே, அது தவிர்த்து வேற எதுவும் முடிச்சிருக்கோம்? Uncharted 4. Uncharted சீரிஸ் ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க தானே? எஸ், யா, ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? எஸ், நான் 4 மட்டும் தான். நானும் 4 மட்டும் தான் விளையாண்டேன். Uncharted வந்து சச்ச அருமையான கேம், நல்ல கேம். பட் 3ல அது போட்டா FPS ரொம்ப டிராப் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு கேம். அந்த காலத்து கேம்கள் எல்லாம் இந்த காலத்து கன்சோல்ல விளையாண்டா அப்படித்தான் இருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் எப்படி PS3 கேம் தானே? லாஸ்ட் ஆஃப் அஸ் உங்களுக்கு ரீமாஸ்டர் பண்ணி விட்டாங்கல்ல ஒன்னு. ஆமா, ஆனா Uncharted 3, 2 எல்லாம் ரீமாஸ்டர் பண்ணலையா? அத ரீமாஸ்டர் பண்ணா மூணே சேர்த்து ஒரே கேமா போட்டான். அப்படியே? ஆமா, ஓகே. ஆனா அதெல்லாம் PS2 கேம். அத உங்களால PS3 கேம் ரீமாஸ்டர் பண்ணா கூட பரவாயில்லை. Uncharted 3 உங்களுக்கு PS3 தானே இல்லையா? இல்ல, நீ ரீமேக் தான் பண்ணனும். அப்படினா இது கேரக்டர் மாடல்ஸ் எல்லாத்தையும் PS3க்காக அவன் விடல. Uncharted 1, 2, 3 மூணுமே PS2க்கே விட்டுட்டான். அத ரெசிடென்ட் ஈவில் அப்படிதான் இப்ப ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாரையும். புது கேம் கூட சொன்னா பழைய கேம் ரீமேக் பண்ணிட்டு இவன் God of War சாண்டா மோனிகாவே அதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. பழைய கேம் மூளையும் ரீபூட் பண்ணு, இது PC கூடு அப்படின்ட்டு பண்ண மாட்டான். எல்லாம் இந்த PC காரங்க கம்யூனிட்டி தான், PC மாஸ்டர் ரேஸ்.
பிசி கூட இருக்கட்டுங்க, அந்த கேம்லாம் 3 கூட விடுங்க, 1 2 மட்டுமே இது ரீமேக் பண்ணி விட்டா கூட அவ்வளோ கலெக்ஷன் பண்ணலாங்க. அவன் ரீமேக் பண்ணலாம், பட் ஆனால் அவன் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஓப்பன் வேர்ல்டு கிடையாது. இப்போ ஓப்பன் வருங்கய்யா, கஷ்டம். ஓப்பன் வேர்ல்டு கிடையாது. அதெல்லாம் இப்படித்தான் வந்து மான்ட்ரல் ஸ்டூடியோன்னு ஒருத்தன் இந்த யூபிசாஃப்ட்டுக்கு கீழே இருந்தான். இப்போ கீழே தான் இருக்கான். எல்லாம் யூபிசாஃப்ட் பண்றீங்க. என்ன பண்ணா, சான்ஸ் ஆஃப் டைம் வந்து ரீமேக் பண்ணலாம் ட்ரை பண்ணான். எபிக் ஃபெயிலியர். லாஸ்ட் கிரவுண்ட் நல்ல சூப்பர் கேம் விட்டான்லானே. லாஸ்ட் ஒன் நல்ல கேம். லாஸ்டே பண்ணிட்டான்ல, தொடச்சிட்டான்ல. அதை அவன் பிரின்ஸே கிடையாது. பேரை வச்சு மக்களை ஏமாத்த பார்த்தான். மக்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெர்சியாவில் நடந்த சம்பவம் என்று வைக்க வேண்டிய பெயரை பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா என்று வைத்து நம்மளை ஏமாத்திருக்கான். யூபிசாஃப்ட் கொஞ்சம் வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பைக் விட்டுட்டு ஒருத்தர் வருவார், கேட்டா அவர் அசாசின்ஸ் கிரீடும்பா. ஆனா அசாசினே இருக்க மாட்டாங்க. எல்லாம் கோடையில எடுத்து ஓடிட்டு இருப்பாங்க. வரலால வாங்கடா சண்டைக்கு போல கூட்டமா ஓடிட்டு இருப்பானுங்க. உண்மையில அதே மாதிரி போற மாதிரி போவானுங்க கப்பல். ஆமா, மிஷன் போறப்போ பிளாக் ஃபிளாக்ல அந்த மாதிரி இருக்காதுல்ல. எது ஏங்க நீங்க யூனிட்டி சிண்டிகேட் வரைக்கும் ஓரளவுக்கு அசாசின் கேமா தானே இருந்துச்சு. சிண்டிகேட்ல கூட நீங்க வந்து 2 கேரக்டரா ப்ளே பண்ணாலுமே நீங்க ஒரு ஆள் உள்ள போய் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒருத்தனை போய் அசாசினேட் பண்ணணும். அதான் கதை, அதான் மிஷனே வந்துல. இதுல ஆடிசிலையும் வல்லாலையும் மொத்தமா போவானுங்க. வாங்கடா சண்டைக்கு போவேன்னு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க கதையை. கண்ட்ரி போனது பிரச்சனை இல்ல, மொத்தமா போனதுதான் விட்டுட்டானே. இப்போ ஷேடோஸ்ல கூட என்ன பண்றான், 2 கேரக்டர் விட்டான். அந்த பொண்ணு கேரக்டர், அது பேர் என்னங்க, ஏதோ ஒரு நாவே, அது அசாசின்ன்றானுங்க. பறந்து என்னென்னமோ. ஆனா பிரதர்ஹுட் யாருக்குமே தெரியாது. யாருன்னே தெரியாம தெரியாது. அசாசின் ஏங்க இப்போ யூனிட்டில கூட ரெஃபரன்ஸ் எடுக்கிறானுங்க. நான் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் 7 விளாண்டுட்டு இருந்தேன். அதுல வந்து ஒரு மாஸ்டர் அசாசின் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து பிட்ரை பண்ணிடுவான். அதனால அவனை போட்டதுல போவான். அவன் சொல்லுவான் இந்த மாதிரி டெம்ப்ளார்ஸ் கூட வந்து பீஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணா இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு பழைய கேமோட ரெஃபரன்ஸ்லாம் எடுப்பான். ஃப்ரெண்ட்ஸா இந்த இட்டாலியன் பிரதர்ஹுட் என்ன நடந்துச்சு, அமெரிக்கன் வார்ல என்ன நடந்துச்சு, அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுப்பான். ரோகோட ரெஃபரன்ஸோட எடுப்பான். இந்த மாதிரி பழைய கேம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுப்பானுங்க. அவன் மெயின் கான்செப்டே அதுதான். டெம்ப்ளார்ஸுக்கும் அசாசின்ஸுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தானே அது. ஆமா, டெம்ப்ளார்ஸ் பேசிக்கலி வேர்ல்டு ஃபுல்லா பவர்ல எடுத்துக்கணும்னு போராடுறவங்க. அதாவது சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, நம்ம கான்ஸ்பிரசி தியரி இருக்குல்ல, இந்த இலுமினாட்டி குரூப்ஸ், அதுதான் டெம்ப்ளார்ஸ். அவ்வளவுதான். டெம்ப்ளார்ஸ் வந்து இலுமினாட்டி கையில உலகம் போயிடக்கூடாதுன்னு போராடுறவங்க தான் அசாசின்ஸ். பிரதர்ஹுட்ஸ் பிரதர்ஹுட்ஸ் லிபரேஷனுக்காக, ஃப்ரீடமுக்காக போராடுற ஒரு கூட்டம். எல்லாரையும் கொண்டாங்கல்ல, மறுபடியும் வருவாங்க. நான் எங்கேயோ வரணும் உட்காந்துருப்பாங்க, நான் வருவாங்க. எல்லா இடத்துலயுமே கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறப்போ ஏதோ ஒருத்தவங்க பக்கத்துக்கு அவளை கஞ்சி அடிச்சுட்டு இருப்பாங்க. மறுபடியும் இப்போ அசாசின்ஸ் பாட்காஸ்ட் ஏதோ ஆரம்பிச்சு பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னு தெரியல. சீக்ரெட் பாட்காஸ்டா, சீக்ரெட் பாட்காஸ்ட். அவங்க யாருக்கும் இது தெரியாது, அவங்க மட்டும் பேசிப்பாங்க. ஆனா ஷேடோஸ்ல தான் ரொம்ப அட்டூழியம் பண்ணாங்களாம். அது என்னது, கேம் பிளே பார்த்தேன். பிரதர்ஹுட்ல சேர்ந்திருக்க மாட்டான், பிரதர்ஹுட் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்களாம். ஆனால் லீப் ஆஃப் ஃபெய்த் வந்து பண்ணுவாங்க. ஏன் அதுல என்ன இருக்கு? அவன் சூசைட் அட்டெண்ட் பண்ணிருப்பான், பொழைச்சிருந்திருப்பான். லீப் ஆஃப் ஃபெய்த் சொல்லி தர்றதே வந்துட்டு பிரதர்ஹுட்ல இருக்கு. அப்படிலாம் இல்ல, டிப்ரெஷன்ல இருந்தாலும் லீப் ஆஃப் ஃபெய்த் கிடைக்கும். கொறி பார்த்து இதுல போய் விழுகணும் இல்லைங்க. நீங்க தடிக்கு தண்ணியில் விழுமா, அதுக்கு பேர் லீப் ஆஃப் ஃபெய்த் கிடையாது. தடிக்கு விழுறதா நான் சொல்லலையே, லீப் ஆஃப் ஃபெய்த். அவன் கஷ்டப்பட்டு குதிக்கிறாங்க, கரெக்டா குதிக்கலன்னா கீழே இருந்து செத்துருவானே. அவன் திடீர்னு பழகிட்டான், மிட்டியார்ல பழகிட்டான். ஆமா, மிட்டியார்ல டைரக்ஷன். சரி, ஈகிள் விஷன் எங்க இருந்து பழகினா? அது மேல இருந்து குதிக்கும் போது பாத்துக்கிட்டே குதிச்சிருவோம். கழுகு பாத்துட்டே இருந்து இருப்பான், கழுகோட விஷன் வந்துருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு. ஈகிள் விஷன். ஆனா இதுல ஆரிஜின்ஸ்ல அது ஈகிள் விஷன் வந்து அப்படியே அருமையா மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணிருப்பானுங்க. ஒரு கழுகு மேல பறக்க விட்டு அது ஈகிள் வியூல பாக்க விட்டுருவானுங்க. மிராஜ்லயே இருக்கும், மிராஜ்லயே இருக்கா? ஆமா, அந்த கையில ஒரு இது கழுகு வந்து உட்காந்து போங்க. அது அந்த இதுல ட்ரை பண்ணது ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. மிராஜ் ஓரளவுக்கு கிரவுண்டடா இருக்கும். பட் நீங்க விளையாண்டீங்களா மிராஜ்? ட்ரை பண்ணேன். பட் என்ன சொல்றது, காம்பேக்டும் பார்க்கோரும் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சில அடிகளை வாங்கி கொண்டு அந்த கேம் வேண்டாம் என்று வெளியே வந்துள்ளார். ஏங்க பார்க்கோர் என்ன அப்பதான் சரி, காட் ஆஃப் 2018 எல்லாரும் விளையாண்டுருக்கோம்ல, காமன் கிரவுண்ட். இருங்க, அசாசின் கிரீட் அடிச்சு முடிச்சுட்டு போயிடும். இந்த போனத சமாதி கட்டிட்டு போயிடுவான். அவனை என்னைக்கு வேணாலும் அடிக்கலாம். யூபிசாஃப்ட் நினைக்கிறப்போ கூப்பிட்டு அடிக்கலாம். கரெக்ட். அவ்வளவுதாங்க. மிராஜ் நான் விளையாடல. ஆனா மிராஜ் பார்த்த வரைக்கும் யூனிட்டி விளையாண்டுருந்தேன்.
யூனிட்டி விளாண்டுட்டு அந்த கையோட மிராஜ் ஏத்துனேன். சாரி, வெரி சாரி, நீங்க உங்களுக்கு ரொம்ப கேவலமா தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க வந்து அந்த ஆரிஜின்ஸ், ஆடிசி இதெல்லாம் விளையாண்டுட்டு விளையாண்டு போய் விளையாண்டுருந்தீங்க. சூப்பரா இருக்கும். மேபி உண்மையில அப்படிதான் ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஏன்னா ரொம்ப கம்மியா யூனிட்டிக்கு அப்புறம் சிண்டிகேட் அப்புறம் ஆடிசிக்கு அப்புறம் ஆரிஜினுக்கு அப்புறம் வல்ஹாலா, அதுக்கப்புறம் மிராஜ். பல மொக்கை கேமுகளை பார்த்ததுக்கு அப்புறம் மிராஜை பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இந்த கேம். யாருமே அது நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனாங்க எல்லாம். ஏதோ இருந்தனால ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு பிழைத்து கொண்டான். ஆனா அதுக்கே அவன் ரொம்ப காசு வச்சாங்க. 6000 இவ்வளவு விட்டான் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல. அநியாயம். ஒரு சிங்கிள் பிளேயர் கேமுக்கு இவ்வளவு காசு கொடுத்து விற்கிறதுலாம் ரொம்ப சின்ன மேப். பிளஸ் வந்துட்டு கொஞ்சம் கேமே ரொம்ப சின்ன கேம் தான். இல்ல டவுன்லோட் பண்ணா 90 GB எல்லாம் காட்டுது. ஜெயில் பிரேக் வச்சிருக்கேன்றத ஃப்ளெக்ஸ் பண்றாரு மக்களே. மொக்காது டேட் ஜோக் அடிக்காதீங்க. சிறிய கேம் என்று பதிவு செய்ததை வந்து நான் மறுக்கிறதுக்காக இந்த 90 GB வச்சுக்கிட்டு போறான். அது பிரச்சனையே இல்லை. அதே 90 GB லாஸ்ட் ஆஃப் 2 இருந்தான். அவன் எப்படி கேம் விட்டான், இவன் எப்படி கேம் விட்டான், எல்லாம் ஒரே அவன் வந்து குறும்பு நாய். அவன் வேற அப்படிதான் பண்ணுவான். குறும்பு நாயை வந்து என்னைக்குமே குறைச்சி இட போட முடியாது. திடீர்னு நல்லா அடுத்த கேம் தான் பண்றானா? ஆமா, அந்த இன்டர்கலெக்டிக் அவன் தான் பண்றானோ. ஓகே, வானவில்லை அப்படியே பூசி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதாவது லாஸ்ட் ஆஃப் 3 ஸ்டோரி இன் டிஸ்கஷன்ல இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. டைரக்டர் சொல்லி லீக் பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இவனுங்க சீரிஸ் சீசன் 2 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது பார்ட் இது ஏப்ரல்ல வரப்போகுது. ஸ்ப்ரிங் ஏப்ரலா மே ஸ்ப்ரிங் ஏப்ரல்ல கேம் தான் வருது. பிசி தெரியல. ஏப்ரல்ல கேம் வருது. பிசி போட்டு அடிச்சிட்டா விளையாண்டுருவியா? ஏப்ரல் தானே, இன்னும் 10 நாள் தான். ஏப்ரல் 14 தான் சொன்னாங்க. ஒரு அபி கேம் பிளே மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்டா. எதுனா அபியோடதா? பரவாயில்ல. ஏன் நடக்குதுன்னே தெரியாம அவ பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டோரி சொல்லணும் நீடே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து வள சொல்லணும் இல்லைங்க. பின்ன திடீர்னு ஒரு கேரக்டர் இறக்கி விட்டு ஜோயில மூஞ்சிலே மிதிச்சா எல்லாம் டென்ஷன் ஆயிட மாட்டானுங்க. மிச்சிருவாங்க. பேக் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. பேக் ஸ்டோரி சொல்லி முடிச்சு ஏன் கொண்டாடுற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னது அது கன்வின்சிங்கா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அது கன்வின்சிங்டா. அது நான் மேட்டரே சொல்லலை. அதுக்கப்புறம் அதாவது ஆபி கேம்ல எப்படி இருக்கும்னா பேக் ஸ்டோரி சொல்லுவானுங்க. சொன்னோன்னே இப்போ கரண்ட் டைம் லைன் வருவாங்க. கரண்ட் டைம் லைனில் வந்துட்டு இவ இங்கிட்டு எலி வந்துட்டு ஆபியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹன் பண்ணி எழுப்பா. எலி வந்துட்டு ஆபியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹன் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியில இருந்து கரண்ட் டைம் லைன் டு மீட் பண்ணுற வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது அபி கேம் பிளேல சொல்லுவாங்க. அதுக்கும் மெயின் ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அது கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ரெண்டு கதையை கனெக்ட். அதாவது ப்ரெசென்ட் டைம்ல வந்துருவாங்கடா. ப்ரெசென்ட் டைம்ல இவ வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் ஹன் பண்ணிட்டு இருப்பா. ஸோ ஹன் பண்ணிட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ ஹன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து இவளை மீட் பண்ற வரைக்கும் ஒரு கேம் பிளே போகும். அதுக்குள்ள இவ உல்ஃப்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பை மீட் பண்ணுவாங்க. ஆமா, இவனுங்க மாதிரிங்க ஆங்கர் போட கூட அயனோட்ல சுத்திட்டு இருப்பான்ல அந்த மாதிரி. அவ்வளவுதான். சரி, என்ன ஒரு காவியம் அதெல்லாம். நான் மறக்கவே முடியாது. 2 மணி நேரம் நான் அப்படியே அரை தூக்கத்துல விளையாண்டுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில நான் ஒரு கேம் விளையாட முடியாது. ஒரே ஒரு போதையில விளையாண்டுட்டு இருந்தேன் நானு. என்ன கதை. அயனோட அருமையான சாப்டர். ஆமா, நீங்க கண்டிப்பா விளையாடுங்க. நாளைக்கு நைட்டு முடிச்சிருக்கேன். நாளைக்கு நைட்டு அயனோட ஒன்னே முடிச்சிடும். நீங்க தூங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்குது. நீங்க அதாவது நீங்க சொல்றீங்கல்ல எல்லாத்தையும் வேகமா விளையாடுறேன். உங்களால அந்த பார்ட்டை பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் அந்த வேகத்துல தான் போய் ஆகணும். அவன் சொல்ற வேகத்துல தான் போய் ஆகணும். வேற வழியே இல்லை. அதுல உங்களை டிராமடைஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே அதை அப்படி டிராமடைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால சொல்றோம். காடாப்பாருக்கு வந்தனால நம்ம காடாப்பாரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். வந்தாங்க 2018 ஒருத்தன் வந்தான். மறுபடியும் கிரேட்டாஸை கூட்டு வரேன்ட்டு. ஏன்டா அதான் செத்து போயிட்டானே அப்படின்னு சொன்னா கூட்டு வந்துட்டு ஒரு மகா காவியத்தை அவன் வேற ஊருக்கு போய் பொழைச்சிருந்திருக்கான். ஏராயா அப்படின்னு யாருக்கும் தெரியாம லாரிக்குள்ள இன்னொரு ஊருக்கு போய் இறங்கி போயிருக்கலாம். ஆனா ஓடிட்டு இருக்கிற ஊருக்கே போய் ஓடிக்கிட்டே சிக்கிட்டு ப்ராபசியில மறுபடியும் மாட்டிக்கிட்டான் பிரான்ஸ். அப்படி போய் மாட்டி ஒரு அருமையான காவியத்தை நம்மிடம் கொடுத்த சாண்டா மானிகா ஸ்டுடியோஸ் அவர்களுக்கு ஒரு நன்றி. ஆனால் பழைய கேம் இது பிசி கூட மாட்டான். பைத்தியக்காரன் கூட சொன்ன விட மாட்டான். என்ன பண்ணுறது தெரியல. கடுப்பா இருக்கு பிரான்ஸ். எப்படியும் காசு போட்டு வாங்க போறது கிடையாது. விளையாண்டுங்க பைரேட் பண்ணிக்கலாங்க. பைரேட் பண்றது என்னங்க இருக்கு. அதெல்லாம் நல்ல விஷயம். சும்மா இருக்கு.
கருப்பு தொப்பிகளுக்கு இதை வைத்துக்கொண்டு கேமுகளை விட மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி அந்த கேமுக்கு கேம் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு வரை கன்வின்ஸ் ஆகல. கேம்ஸ் பாருங்க மக்களே. அன்சார்ட்டட் 4, ரெட் டெட் ரிடெம்ப்ஷன், கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. கோஸ்ட் ஆஃப் சுஷிமா 2018 இல்ல இல்ல அது அப்புறம் அப்புறம் சாரி ஸ்பைடர்மேன். கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கேம் கொடுத்தாங்க இல்ல? கொடுக்கலையா? எனக்கு வாங்கின மாதிரி இருந்துச்சு நிறைய பேசி. அந்த விஷயம் என்ன கேம்? அது டைரக்டர்ஸ் கட்டுங்கிற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்பைடர்மேன் 2018. ஓகே கேம் இல்ல ப்ரீ ஆர்டர் 2018. ஆமா மார்வல் ஸ்பைடர்மேன் 2018. ஆமா அது மார்வல் இல்ல. மார்வல் ஸ்பைடர்மேன் என்ன இப்போ ஓடதான் ஊக்காங் வந்துச்சு. ஊக்காங்க ஆஸ்ட்ரோபாட்டா. ஆஸ்ட்ரோபாட் எவ்வளவு அருமையான என்கேஜிங்கான கேமா இருக்கு. நீங்க விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. என்ன கேம் அப்படியே மாதிரி. யாராவது ஆஸ்ட்ரோபாட்ல ஆண்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லுங்க. பிளாக் வித் ஊக்காங் கூட அது நல்ல கேமா எனக்கு தெரியல. தாவி பறந்து போய் பலூன்களை கலெக்ட் செய்து கொண்டு என்னென்ன பிசிக்ஸ் வந்து தெரியுமா? அப்படியே சுருக்கிடுவாங்க, அப்படியே பெருசாயிருவீங்க. குழந்தைகள் கொண்டாடும். குழந்தைகள் கொடுத்துருக்கலாம். ஸ்ட்ரேக் அது 2020. ஸ்டே வந்து லாக்டவுன்ல அது ரொம்ப சின்ன குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி தானே அது. அப்ப லாக்டவுனா இருந்துச்சு அதனால. அது ரொம்ப சிறிய கேம். ஸ்டே வந்து ரொம்ப சிறிய கேம். பட் நல்ல கேம் அது. யாராவது கேம் விளையாட பாருங்க, நல்லா இருக்கும். ஸ்டே நான் விளையாண்டுருக்கேன். நான் ஃபுல்லா முடிச்சிருக்கேன். பிசி வெர்ஷன் இருக்கா? நீங்க நினைப்பீங்க ஒரு பூனையை வச்சு என்ன கேம் சொல்ல போறாங்க, என்ன கதை சொல்ல போறாங்க நினைப்பீங்க. ஸ்டுடியோஸ்ல ஏதோ ஸ்டுடியோஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அன்னபூர்ணா இண்டி கேம் அது. ரொம்ப ஏதோ சின்ன டெவலப்பர்ஸ் வச்சு தான் பண்ணாங்க. ரொம்ப கம்மியான டெவலப்பர்ஸ் வச்சு தான் பண்ணாங்க. ஜாப்பனீஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு இல்லையா? இல்ல இண்டி கேம்னா இந்தியன் டெவலப்பர்ஸ் இல்லைங்க. இண்டினா இண்டிபெண்டன்ட். அதுதான் இண்டின்னு சொல்லடா. இண்டினா ஜாப்பனீஸ்னு கேட்டாருங்க. இந்தியா அப்படின்னு கேட்டேன். இந்தோனேஷியான்ற மாதிரி நினைச்சேன். இந்தியால இருந்து பண்ணல, நல்லா தெரியும் எனக்கு. இட்ஸ் நாட் இண்டி என்பது இண்டிபெண்டன்ட் டெவலப்பர்கள். இந்தியால இருந்து கேம்லாம் போயிருக்கு. ராஜி எல்லாம் நம்ம ஊர்ல தான் பண்ணாங்க. ராஜின்னு ஒரு கேம் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த இது டாப் டவுன் ஆங்கிளில் வச்சு ஒரு பொண்ணு வந்து ஏதோ நம்ம ஊர் இந்த ஹிந்து மித்தாலஜி பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கதை வரும். இந்த கடவுள்கள்லாம் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி. லாஸ்ட் ஆஃப் லெகசி இப்போ வரைக்கும் எல்லாரும் கடவுள் எதிர்த்தாண்டா சண்டை போட்டுக்கிட்டு ராஜி. நாங்கெல்லாம் PS2 காலத்துல இருந்தே கடவுள்களை எதிர்த்து சண்டை போட்டு எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஓடி நான் சண்டை போட்டு கொண்டுட்டு வந்துட்டோம். யாரையும் விட மாட்டோம். அடுத்து யாரை கொல்ல போறோம்? 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஹெய்ம்டால போட்டு தள்ளிருக்கேன். சரி, அடுத்து யாரெல்லாம் வர்றாங்களோ குறுக்க வந்தாங்களே செத்து போயிடுறாங்க. என்ன பண்ணு கேட்டா ப்ராபஸ் இருக்கு அப்படிங்க. வராதரா அடிச்சு போடுவேன்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வருவேன், வந்தே தீருவேன்னு சொல்றாங்க. கிணத்து கடவு பக்கம் போகாதுன்னு சொன்னால அப்படின்னாலும் திரும்ப உள்ள வந்து விழுந்துடுறானுங்க. ஆமா, அவனுக்கு வாய் தான் மக்களே. வாய் கொடுத்தா வாய் செத்து போனான். அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இந்த எபிசோட வந்து சின்னதாக சுருக்கி நாங்கள் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லேசாக இழுத்து கட் பண்ணிடுறோம். சரி மக்களே, அதாவது பேசுறது நாங்கள் 4 பேர் தான் மோஸ்ட்லி பேசுவோம். இல்லைன்னா நாங்கள் 3 பேர் தான் பேசுவோம். நம்ம கேட்கறதும் 4 பேர் தான் கேட்பாங்க. சரவணன் வந்து அடிபட்டு போன காரணத்தினால் அவர் வருவாரா இல்லையான்று எங்களுக்கு தெரியவில்லை. கன்ஃபார்மாக சொல்ல முடியலை எங்களுக்கு. ஸோ பேசினா நாங்கள் 3 பேர் தான் மோஸ்ட்லி பேசுவோம். நான் உங்கள் குண்டு சிம்பு, இவர் டைட்டில் கார்டு போட்டார் இன்வின்சிபிள், அவர் உங்கள் ஏகே இருப்பார். ஸோ இந்த 3 பேர் தான் மோஸ்ட்லி பேசுகிற மாதிரி இருக்கும். கண்டதை பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது டாபிக்லாம் தெரியலைங்க, நாங்கள் எதாவது ரீசர்ச் பண்ணிட்டு பேசுகிற அளவுக்குலாம் எங்களுக்கு தெம்பில்லை, உடம்பில் தெம்பில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களே. நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதான் பேசுவோம். நாங்கள் ஒரு தற்குறி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன தற்குறித்தனமாக முடிவெடுத்து தற்குறித்தனமாக அடிவாங்க வந்ததை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த ஒரு இடத்தை யூஸ் செய்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். யார் யாருக்கு பேசுறது பிடிச்சிருக்கோ ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ணன் யூடியூப் வீடியோ மாதிரி பேசுறாங்க. லைக் பட்டன் போட்டுக்கோங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இர்ஃபான் மாதிரி. ஆமாங்க, இர்ஃபான்லாம் அடிக்கணுங்க. அவனை தனியாக அடிப்போம். அவனை நாளைக்கு அடிப்போம். அவனை தனியாக வச்சு அடிப்போம். அவன் உள்ளுருவானா, எங்கேயும் போக மாட்டான். ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். அவனே கண்டென்ட் தருவான்டா. இந்த 3 நாள் விட்டா திரும்ப இன்னொரு கண்டென்ட் கொடுப்போம், வச்சு அடிச்சுக்கலாம். ஆமா, ஒன்றும் இல்லையா பழைய கண்டென்ட் தூக்கி வச்சு கூட அடிக்கலாம். அவன் இருக்குங்க, அவன்கிட்ட ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குங்க. முதல்ல இருந்து ஆர்ஜின்ஸ், இர்ஃபான் ஆர்ஜின்ஸ் எடுத்தாலும் அவரது வரும். நிறைய இருக்கு அவன் அடிக்கிறது. அந்த குண்டு பேசிக்குவான், அடிச்சிடலாம். சரி, ரைட்டு. சரி, வணக்கம் மக்களே, இதோடு நிறுத்துறோம். ஓகே, டாடா, பை பை. அண்ணா பாய் சொல்லிருங்கண்ணா. பாய். நீ பாய்.